டிடிவி தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் அனைவரும் இன்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க உள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் ஸ்டாலின் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். ஸ்டாலின், இந்த சந்திப்பு எத்தனை மணிக்கு நிகழ இருக்கிறது? டிடிவி தினகரனின் ஆதரவாளர்கள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க என்ன காரணம்? வேதவள்ளி, இன்றைய பேரவை கூட்டம் முடிவடைந்ததும் டிடிவி தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் அனைவரும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க திட்டமிட்டுள்ளனர். குறிப்பாக டிடிவி தினகரன் தற்போதைய ஆதரவு எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை என்பது 34வது உள்ளது. நேற்று 2 எம்எல்ஏக்கள், குறிப்பாக அம்பத்தூர் எம்எல்ஏ உட்பட 2 எம்எல்ஏக்கள் நேற்று டிடிவி தினகரனை சந்தித்து தங்களுடைய ஆதரவை நேரடியாக தெரிவித்துள்ள நிலையில் மொத்தம் 34 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு என்பது டிடிவி தினகரன் உள்ளது. இந்த நிலையில் நேரடியாக தமிழக முதலமைச்சர் சந்தித்து பல்வேறு முக்கிய கருத்துக்களை வலியுறுத்த உள்ளதாக எம்எல்ஏக்கள் தெரிவிக்கிறார்கள். நேரடியாக ஒரு சில எம்எல்ஏக்களிடம் நாம் நேரடியாக பேசும் பொழுது இந்த கருத்தை உறுதிப்படுத்தியுள்ளார்கள். அதாவது டிடிவி தினகரனை பொறுத்தவரை அவர் கட்சி பணிகளை தொடங்கி செய்ய வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி தான் தமிழக முதலமைச்சர் சந்தித்துள்ளார்கள். அதாவது ஆட்சியை நீங்கள் வழிநடத்துங்கள், கட்சியை அவர் வழிநடத்தி செல்லட்டும், கட்சி பணிகளை அவர் தொடங்கி கட்சி அலுவலகத்திற்கு வந்து தன்னுடைய பணிகளை மேற்கொள்ள எந்த விதமான இடையூறையும் அரசு செய்யக்கூடாது என்ற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி தான் இன்று டிடிவி தினகரன் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தமிழக முதலமைச்சர் சந்தித்துள்ளனர். பேரவை கூட்டம் முடிவடைந்ததும் இந்த சந்திப்பானது நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தற்போதைய நிலையில் 122 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு என்பது நம்பிக்கை வாக்கெடுப்பு என்பது அந்த வாக்கு என்பது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்த பொழுதிலும் கூட தற்போது டிடிவி தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் என்று தனியாக அவர்கள் ஒரு அணியாக செயல்படுகிறார்கள். இருந்த பொழுதிலும் தமிழக சட்டப்பேரவையை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் அனைவரும் ஒற்றுமையாக தான் உள்ளனர். மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெறும் சரி, அதே போல குரல் வாக்கெடுப்பு நடைபெறும் சரி, அனைவருமே ஒற்றுமையாக ஒத்த கருத்துடன் தான் இருக்கிறார்கள். ஆனால் வெளியே சட்டப்பேரவைக்கு வெளியே செல்லும் பொழுதுதான் பல்வேறு விதமான கருத்து முரண்பாடுகள் இருக்கின்றன. அதனை களைவதற்கு தான் இன்று தமிழக முதலமைச்சரை டிடிவி தினகரன் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்தித்து ஆட்சியை நீங்கள் வழிநடத்துங்கள், கட்சியை அவர் வழிநடத்த எந்த விதமான இடையூறையும் அரசு சார்பில் மேற்கொள்ளக்கூடாது என்ற ஒரு விஷயத்தை தெளிவாக வலியுறுத்தியுள்ளார்கள். வேதவள்ளி, 122 எம்எல்ஏக்கள்ல மொத்தம் எத்தனை எம்எல்ஏக்கள் தினகரனுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள்? அதுல இன்றைக்கு முதலமைச்சரை சந்திக்க போவது யார்? கணேஷ், 122 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவோடு தான் தற்போது தமிழக அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் 34 சட்டமன்ற உறுப்பினர்கள் டிடிவி தினகரன் அவர் சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு அவரை நேரடியாக சந்தித்து தற்போது வரை ஆதரவு அளித்துள்ளார்கள். இன்றைய சந்திப்பை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை அந்த குறிப்பிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மிக முக்கியமாக பார்க்கப்படுபவர்கள் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றிவேல், அதே போல ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் தங்கத்தமிழ்ச்செல்வன், தோப்பு வெங்கடாச்சலம், செந்தில் பாலாஜி, முன்னாள் அமைச்சர்கள் பழனியப்பன் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த ஆதரவு அந்த பட்டியலில் உள்ளார்கள். அந்த அடிப்படையில் இவர்களுடைய தலைமையில் தான் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரடியாக தமிழக முதலமைச்சரை சந்தித்து இந்த கருத்தை வலியுறுத்த உள்ளார்கள். அவர்கள் மிக தெளிவாக உள்ளார்கள். அதாவது ஆட்சியை பொறுத்தவரை தங்களால் எந்த விதமான பாதிப்பும் ஆட்சிக்கு ஏற்படாது. ஆனால் கட்சி பணிகளை டிடிவி தினகரன் செய்ய ஏதேனும் இடையூறு ஏற்பட்டால் நிச்சயமாக பல்வேறு விதமான பிரச்சனைகளை ஆட்சியில் சந்திக்க நேரிடும் என்ற ஒரு விஷயத்தை தெளிவாக முன்பிருந்தே குறிப்பிட்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையில் கட்சியை பொறுத்தவரை டிடிவி தினகரன் வழிநடத்த எந்த விதமான பிரச்சனையையும் ஆட்சியில் உள்ளவர்கள், குறிப்பாக முதலமைச்சராகட்டும் அமைச்சர்களாகட்டும் ஏற்படுத்தக்கூடாது என்ற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி தான் இந்த சந்திப்பான நடைபெறுகிறது. இந்த சந்திப்பு என்பது தற்போதைய தமிழக அரசியல் சூழலில் மிக ஒரு முக்கியமான சந்திப்பாக தான் பார்க்க வேண்டும். ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரடியாக டிடிவி தினகரனை சந்தித்தாலும் தமிழக முதலமைச்சரை இதுவரை நேரடியாக சந்தித்து வலியுறுத்தவில்லை. இந்த நிலையில் இந்த சந்திப்பு என்பது ஒரு மிக முக்கியமான சந்திப்பாக தான் பார்க்கப்படுகிறது. கணேஷ்.